ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேச்சுலர் குக்கிங். இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா பீட்ரூட் பொரியல் தான் செஞ்சிருக்கோம். பீட்ரூட் பொரியல் ஈஸியாக சிம்பிளாக எப்படி செய்யறது தான் நம்ம இன்னைக்கு செஞ்சிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்த அப்புறம் நம்ம ஒரு பச்சை மிளகா, ஒரு 2 பச்சை மிளகா நல்லா கீறி கட் பண்ணி சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு அதை நல்லா வணக்கி விடுங்க. அப்புறம் ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அது வந்த அப்புறம் நல்லா கிளறி விடுங்க. கிளறி அது நல்லா வணங்கட்டும். வணங்குற அளவுக்கு கிளறி விட்டுருங்க. இந்த அளவுக்கு கிளறி விட்டுட்டு நம்ம ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயத்தை அது கூட சேர்த்து நல்லா கிளறி விடலாம். வெங்காயம் நல்லா எப்பயுமே பொன்னிறமாக வணங்கி வர அளவுக்கு நம்ம கிளறி விட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த 2 தக்காளியும் இதே சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. தக்காளியும் எப்பயுமே சேர்த்தோமா அது வணங்கி வர அளவுக்கு இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். மறக்காம உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி நல்லா சுரண்டி வச்சுருந்த பீட்ரூட் இதிலே சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 பீட்ரூட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை தேவையோ அத்தனை தேவையான நீங்கள் பீட்ரூட் எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா அந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு எந்த மசாலா எதுவுமே போட வேணாம். நம்ம வெங்காயம், தக்காளி அந்த மாதிரி பொருள் மட்டும் வச்சுமே செய்யலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சுண்டி வரட்டும். நான் பீட்ரூட்டில் தண்ணி இருக்கும், தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா வர அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு. மோஸ்ட்லி நம்ம இதுக்கு எதுவுமே போட வேணாம், மசாலா எதுவுமே போட வேணாம். நிறைய பேர் 5 minutes later. ஆனால் நிறைய பேர் பார்க்குறீங்க, அது ஓகே, பரவாயில்ல. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கடைசியாக நம்ம ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்து அது கூட சேர்த்துக்கலாம். அப்போ இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும். அவ்வளோதான். பாருங்கள், இந்த மாதிரி ஈஸியான சிம்பிளான கண்டென்ட் ஏதாவது பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி உங்களுக்காக வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, பை காய்ஸ்.